Hi students, இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இல்லை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பேர் தான் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, இங்கே நாம் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஓகே, எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் என், அதாவது எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பவரில் என் இருக்குது. என் இஸ் நத்திங் பட் ரியல் நம்பர், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா என்ன ஆகுனா, என் பவர் ப்ராடக்டாக வந்துடும். ஓகே, என் இன்ட்டு எக்ஸ் பவர், அந்த பவர் கூட ஒன்று நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒரு சில சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், நம்மளோட ஃபங்க்ஷன் எக்ஸ் டேர்ம்ஸில் இருக்க போகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டு த பவர் 8, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? டிஃப்ரென்ஷியேட்ன்ற ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போது இந்த எக்ஸ் பவர் 8ன்ற ஃபங்க்ஷனை நான் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப், ஓகே, இதுதான் அதுக்கு மீனிங். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது எப்படி எழுதலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஓகே, டி பை டிஎக்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸ் பவர் 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, பவர் முன்னாடி வந்துடும் 8, எக்ஸ் பவர் கூட ஒன்று லெஸ் பண்ணிவிடுங்க. 8 - 1 7. ஸோ த ஃபைனல் ஆன்சர் வில் பி 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 7. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 8ன்ற ஃபங்க்ஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8 எக்ஸ் பவர் 7. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போது செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபங்க்ஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் 3x பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகே, ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே 4 டேர்ம் இருக்கனால நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3x பவர் 4 ப்ளஸ் 2 அப்படி போட்டுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 8ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, 8 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ரூல் தான். ஸோ இங்கே இது நம்ம ப்ராக்கெட் உள்ளரையும் போடலாம், இந்த மாதிரி வெளியிலையும் எடுத்துகிட்டு வரலாம். 3 தனியாக இல்லை, இது எக்ஸ் கூட இருக்கிறனால இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4. ஸோ கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எப்போவுமே எதுவுமே பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும் மல்டிப்ளிகேஷனில். இப்போ எக்ஸ் பவர் 4க்கு மட்டும் நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம். பவர் முன்னாடி வந்துடும், 4 முன்னாடி வந்துடுச்சு. எக்ஸ் டு த பவர் 4 - 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி வந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த பவர் கூட 1 சப்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன் 1 வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது எக்ஸ் டு த பவர், எக்ஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டு த பவர் 1. இப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவர் முன்னாடி வந்துரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது பவர் 1 பவர் கூட 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த பவர் என்னாகும், எக்ஸ் டு த பவர் 0ன்னு கிடைக்கும். எனி நம்பர் பவர் 0 இஸ் நத்திங் பட் 1. ஸோ 1 × 1 1. அதனால தான் எப்போவுமே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன போட்டுடலாம், 1ன்னு ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்போவுமே நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸே இல்லாத டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அங்கே 0ன்னு கிடைக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 3ன்றது எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா. இது எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம 0ன்னு போட முடியாது. இதுவே தனியாக இருந்துச்சு, எக்ஸே இல்லாத டேர்ம் கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக 0 போட்டுக்கலாம். இப்போது இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிடலாம். 3 4s are 12, எக்ஸ் டு த பவர் 4 - 1 will be 3 ப்ளஸ் 2 3s are 6, எக்ஸ் டு த பவர் 3ல் 1 சப்ராக்ட் பண்ணோன்னா 2 ப்ளஸ் 1. இதுதான் இந்த கொஷினுக்கான டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் சப்ராக்ஷனில்
அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.